விழாவின் 8ஆம் நாள். என்னது, நம்ம மீனாட்சியோட பட்டாபிஷேகம். காஞ்சனமாலைக்கும் மலையத்துவஜ பாண்டியனுக்கும் மகளா பிறக்கிறாங்க நம்ம மீனாட்சி அம்மா. அவங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை பாக்கியமே இல்லை. அப்ப அவங்க அஸ்வமேதையாக நடத்துறாங்க. அதுல இந்திரன் வராரு. இந்திரன் என்னுடைய பதவி பறி போயிரும், அதனால நீங்க புத்திர காமேஷ்டியாக நடத்துங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க 2 தம்பதியினரும் புத்திர காமேஷ்டியாக நடத்துறாங்க. அந்த புத்திர காமேஷ்டி யாகத்துல 3 வயது ஒரு பெண் குழந்தை வராங்க. அதான் நம்ம மீனாட்சி அம்மா 3 மார்பங்களோட வராங்க. இந்த மலையத்துவஜ பாண்டியனுக்கு ஒரு வருத்தம், ஏன்னா அவங்க ஒரு 3 தனத்தோட இருக்காங்க. அப்போ ஒரு அசரீரி ஒலி கேக்குது. இந்த பெண் குழந்தைக்கு ஆண் போல எல்லா சகல கலைகளையும் கத்துக்குடு, அவளுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணு, அவ தன்னுடைய கணவனை எப்ப பாக்குறாளோ அப்ப அந்த 3ஆம் தனம் மறையும், அந்த அசரீதி சொல்லுது. அதே போலயே மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் பண்றாங்க. நம்ம சிறப்பு என்னன்னா, அந்த பட்டாபிஷேக கிரீடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரீடத்தோட பெயர் ராயர் கிரீடம். வைரங்கள் பதித்த செங்கோலை நம்ம அம்மா ஏந்திட்டு இருப்பா.